தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவன் ஓடும் பேருந்தில் மர்ம நபர்களால் வெட்டப்பட்ட சம்பவத்தில் துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அஜித் வழங்க கேட்கலாம். வணக்கம் அஜித், இந்த சம்பவம் குறித்தான விரிவான தகவல்கள். நிச்சயமாக திவ்யா, அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் ஓடும் பேருந்தில் பள்ளி மாணவனை 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் வெட்டி கொலை முயற்சி செய்த சம்பவம் காலை முதலே பரபரப்பாக இருந்து வருகிறது. இந்த நிலையில தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள அரியநாயகபுரத்தைச் சேர்ந்த தேவேந்திரன் என்ற பள்ளி மாணவன் காலை திருநெல்வேலியில் படிக்கக்கூடிய தனியார் பள்ளிக்கு பேருந்து சென்று கொண்டிருந்த போது 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் அவரை அரிவாளால் வெட்டி தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த தேவேந்திரன் என்பவரை காவல்துறையினர் மீட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து அங்கே சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில அந்த மாணவனை வெட்டிய கும்பலை பிடிப்பதற்காக 5 தனிப்படைகளை அமைத்து துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில 5 தனிப்படைகளை அமைத்து அவர்களை கண்டுபிடிப்பதற்காக நெல்லை சரக டிஐஜி மூர்த்தி உத்தரவிட்டுள்ளார். தற்போது இந்த மாணவனுக்கு முன்விரோதம் காரணமாக இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளதாகவும் காதல் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் இந்த கொலை முயற்சி சம்பவத்தில் இருக்கலாம் எனவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அஜித்.